விட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் உடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டார்கள், நாசப்படுத்தி விட்டார்கள். இவங்க எப்பப்ப ஆட்சிக்கு வராங்களோ அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூடுதலா ஏதாவது ஒரு குடி மதுவுக்கு அடிமையாக, இப்போ போதைக்கு அடிமையாக இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. இதுதான் என்னுடைய நோக்கம். உரிமை மீட்க, தலைமுறைகள் காக்க. எனக்கு ஒரு தலைமுறை காத்தா போதாது, தலைமுறைகள் வரும் தலைமுறைகள் அத்துணையும் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு முன்னோட்டம் இந்த கொடுங்கோல் திமுக, ஊழல் திமுக, சாராய திமுக, கஞ்சா திமுக, கொலை செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நம்முடைய திருத்தணி நகருக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். இது என்னுடைய திருத்தணி நகரம், நம்முடைய திருத்தணி. இது நம்முடைய தளபதி விநாயகம் அவர்கள் திருத்தணியை மீட்டெடுத்து கொடுத்தார், தமிழ்நாட்டிற்காக மீட்டுக் கொடுத்தவர். என்னுடைய மனைவி சௌமியா அவருடைய தாத்தா, என்னுடைய தாத்தா. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற திருத்தணி நம்முடைய அரோஹரா முருகா. அப்படிப்பட்ட முருகன் அருளால் திருத்தணி நகரத்திலே நீங்கள் எல்லோரும் ஒரு சபதம் ஏற்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் என்ன, இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அனைவரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுக்க வேண்டும். காரணம், அதுக்கு அவசியமான நேரம் வந்துட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திருத்தணி பகுதியில் ஸ்பீக்கர், நேற்று திருத்தணி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு 8 வயசு குழந்தை ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி என்ன போற நேரத்தில் ஒரு மனித கொடூரன் வந்து அந்த குழந்தையை அப்படியே கடத்திட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய திட்டமிட்டான், முயற்சி செய்தான். அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் போய் அதை காப்பாத்தி சத்தம் போட்டு அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க.